வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். என்னென்னா, ஆப்ஷனுடைய ப்ரீமியம், அதாவது என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது இல்லையா, ஸ்பாட்டுடைய ஓப்பன் வந்து எந்த இடத்துல ஆகுதோ அதோட அட் த மணி ப்ரைஸ், அட் த மணியினுடைய கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இந்த ரெண்டு ப்ரைஸு உடைய ஓப்பன் லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கால் சைட் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு அப்படின்னா நம்ம வந்து புட் சைட் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருந்தோம், போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான அந்த இதுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,300 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 23,310, நம்ம 23,300 எடுத்துக்கிடுவோம். 23,300 உள்ள கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, காலுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து 209 ரூபாயும், புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து 208 ரூபாயில் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் மூவ் ஆகி ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மூவ் ஆகுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,350 அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ அந்த 23,350 அப்படிங்கிற லெவலில் உள்ள புட் ஆப்ஷன், அந்த புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235 ரூபா. ஸோ 235 ரூபாயில் போய் மார்க்கெட் வந்து அதிலிருந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் திருப்பி வந்து நம்மளுடைய கரண்ட், அதாவது என்னென்னா 23,300 அப்படிங்கிற லெவலில் உள்ள கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இந்த லெவலுடைய ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட் வந்து வந்துடுது. ஒரு 15 நிமிஷத்துலேயே ஓப்பன் ஆகி 2-3 கேண்டிலே மார்க்கெட் கீழே வந்துடுது. ஸோ தொடர்ந்து மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா அதுலேயே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இதே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து முழுக்க இன்றைக்கி உள்ள சைட்வைஸ் பேட்டர்ன்லேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்குற அந்த வீடியோவில் கொடுத்த ஒரு லெவல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், கண்டினியூவாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் க்ளோசிங் ப்ரீவியஸ் அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு க்ளோசிங் ஆகும்போது. ஓகே, இது எதுக்கு நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா, அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ், அதாவது பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் நெகட்டிவான கமெண்ட்ஸ் ஒரு சில கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கெலாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மார்க்கெட்டை பார்க்குற விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். சரியா? மார்க்கெட் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும், ஒரே மாதிரி தான் அளவுகள் வச்சு பார்க்கணுங்கிறது கிடையாது. மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். நான் பார்த்து, நான் அனுபவப்பட்டு, நான் ட்ரேட் பண்ணேன், என்னுடைய அனுபவத்தை தான் நம்மளுடைய சேனலில் நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நான் வந்து 30 வருஷம் 40 வருஷம் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அது அவங்களுடைய பார்வை. நம்மளை மாதிரி சின்ன பிகினர்ஸ், நான் வந்து ஒரு ட்ரேடில் ஒரு 6-7 வருஷமாக தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது, நான் ஓனாக கற்றுக்கிட்டது தான். இதெல்லாம் தான் வந்து நான் வந்து நம்மளுடைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ இதில் வந்து ஏதாவது நிறை குறைகள் இருக்கலாம். ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து நம்ம வந்து அது அவங்களுடைய தனிப்பட்ட பேச்சு உரிமை, சுதந்திரம், அதெல்லாம் நம்ம வந்து எதுவும் தப்பாக சொல்கிறதில்ல. ஆனால் என்னென்னா, ஒருமையில் தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஒருமையில் கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய உரிமை எல்லாமே இருக்குது, அதில் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒருமையில் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்து ஒருமையில் வந்துருந்தது. ஸோ அவர் நம்ம என்ன சொல்கிறது, அவருக்குள்ள நாலேஜ் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோ போட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதை புரிய வைக்கணும். அதாவது என்னென்னா, இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறதுக்கு அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். நீங்கள் இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அதோட இந்த ஸ்ட்ராட்டஜியை மிங்கிள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணிக்கலாம். என்றைக்குமே மார்க்கெட் வந்து ஒரே ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சு மார்க்கெட்டை ப்ரிடிக்ஷன் பண்ணவே முடியாது ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஓகேவா? மார்க்கெட் வந்து பல ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் மார்க்கெட்டுக்கு, வேறு எதுவுமே கிடையாது, இதுதான் வந்து ஒரு கோல்டன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் இது வரைக்கும் கிடையாது. ஓகேவா? மார்க்கெட் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருந்தாலும் அதை உடச்சி எரியும். அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ்னு ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் எந்த பக்கம் போக போகுது மார்க்கெட் அப்படின்னு தெரியலை அப்படின்னாலே நம்ம வந்து அதுக்கு நமக்கு வந்து வீடியோ நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு மார்க்கெட்டுடைய நாளே மார்க்கெட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ நம்மகிட்ட இருக்குது. ஓகே, நம்மளுடைய சேனலில் உள்ளே போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அது வந்து நிறைய பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னங்கிற வீடியோ நிறையா கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.